சுற்றி நம்ம தளபதி பேனர் தாங்க இருக்குது. நம்மளோட தளபதி எங்கே பார்த்தாலும் நம்ம தளபதி பேனர் தான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி மாதா கோயில் ஃபங்க்ஷன் தாங்க போகிறோம். ஆல்ரெடி கொடியேற்றத்துக்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் போக முடியல. சரி 2வது திருவிழாக்காவது போகும் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 11:30 கிளம்பிட்டோங்க. கிளம்பி எப்படி போயிட்டே இருந்தோம். அப்புறம் சாப்பிட வேறு இல்லை நைட்டு. ஸோ அதனால் மாட்டுத்தாவணையில் ஒரு மணி போல் நிப்பாட்டி அங்கே ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுட்டு வந்துட்டு அடுத்து ஒரு ஃபுட்டு அவர் எங்கெல்லாமோ சுற்றி போயிட்டாரு. திருப்பி அவர்கிட்ட ஃபுட்டை வாங்கி 2 பேரும் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு திருப்பி அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பி நேராக தூத்துக்குடியை பார்த்து போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு 3:30க்கு தூத்துக்குடியை ரீச் பண்ணிட்டோங்க. தூத்துக்குடியை ரீச் பண்ணி ஆல்ரெடி ராஜ் ஹோட்டலில் பார்த்துருந்தோம். ரூம் இருந்துச்சு. ஸோ அதனால் ராஜ் ஹோட்டலில் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு மேக் மை ட்ரிப்பில் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் நேரில் போனோன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 200 கம்மியாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ராஜ் ஹோட்டலே பண்ணிட்டோங்க. புக் பண்ணி அப்புறம் ரூமுக்கு வந்து ஆனால் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் ரூம் நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கான இது ரூம் இல்லை. ஆல்ரெடி 2500 ரூமுக்கே சூப்பராகலாம் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் பே பண்ணி இந்த ரூம் அவ்வளோவா ஒர்த்து இல்லை. பட் இருந்தாலும் ஓகே இருந்தாச்சுங்க. அப்புறம் ஒரு 4:30 5 o'clock போல் தாங்க படுத்தோணும். அதுக்கப்புறம் காலையிலே ஒரு 8:30 எழுந்திரிச்சிட்டோங்க. எழுந்துச்சி லைட்டாக ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதனால் நான் எல்லோரும் போய் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளே எடுத்து ஹோம் சர்வீஸ் மாதிரி சர்வீஸ் பண்ணி நம்மளே சாப்பிட்டு அப்புறம் அவ்வளோதாங்க. பட் ஆனால் ஓகே. பட் ஃபுட்டுனாலுமே நம்ம ஹை குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சாதாரண குவாலிட்டி தான். பட் இருந்தாலும் ஓகே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு கிளம்பியாச்சுங்க. ஆனால் இப்போ மாதா கோயில் ஈவினிங் தான் போகிறோம். பட் இப்போ காலையில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஹாஸ்டல் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவன் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தான் நான் லவ் பண்ணும்போது. அது ஒரு பெரிய கதை, நான் லாக்கில் சொல்கிறேன். அப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு அங்கே போய் உட்காந்துருந்தா. அவள் போனால் பேசிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவான்னு பார்த்தா 1 hour உட்கார வச்சிட்டாங்க. காரில் ஏசி போட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வெயில் தாங்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. அப்புறம் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போனோம். வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போய் அங்கே மாடியில் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட்டை ஆர்டர் பண்ணோங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். லேட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் பாப்பா கூட விளாடுவோம். மெயின் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துட்டுங்க. வந்தோடனே நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பா வேறு இன்னும் சாப்பிடல. சரி பாப்பாவுக்கு ஸ்மைலியை ஊட்டி விடுவோன்ட்டு ஸ்மைலியை ஊட்டி விடலான்னு பார்த்தா மைனஸ் எடுத்து அவள் வாயில் வச்சு சாப்பிடுவான்னு பார்த்தா மூஞ்சில் ராவி விட்டுட்டா. அப்புறம் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock போல் இவள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வரேன்னாங்க. அவங்கள அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் மாதா கோயில் பார்த்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி எப்படி போவதுக்கு வேறு தெரியல. ஆல்ரெடி வந்திருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஞாபகம் இல்லை எந்த பக்கம் போகலாம். காரை பார்க் பண்ணுறதுக்கு வேறு இடம் வேணும். சரி அதான் யோசிச்சோம். அப்புறம் நைட்டு தானே மாதா கோயில் திருவிழா நல்லாயிருக்கும். அப்போ இவ்வளோ நேரம் டைம் இருக்குது. அப்போ முத்துனர் பீச்சுக்கு அது போவோம் அப்படின்னு பிளான் பண்ணி முத்துனர் பீச்சை பார்த்து கிளம்பிட்டோங்க. ஆனால் சுற்றி நம்ம தளபதி பேனர் தாங்க இருக்குது. நம்மளோட தளபதி எங்கே பார்த்தாலும் நம்ம தளபதி பேனர் தான். அப்புறம் அப்படியே முத்துனர் பீச்சுக்கு பார்த்து போயிட்டோங்க. போயிட்டு அங்கே போய் கடல் எல்லோரும் விளாண்டுட்டு நான் வேறு ஷூ போட்டிருந்தேன். ரொம்ப நேரமாக வரல போய் இருக்கட்டும் சொன்னால் இவன் என்ன கேட்கவே மாட்டேன்ட்டா. சரி எப்போ தானே வரோம் வா அப்படின்ட்டு ஷூவை கழட்டி போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா விளாண்டுட்டு நின்றுட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் அங்கேயே கொஞ்சம் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோங்க. கிளம்பி சரி மாதா கோயில் திருவிழாவுக்கு அது போகும் அப்படின்ட்டு திருவிழாவை பார்த்து கிளம்பியாச்சுங்க. உள்ளே என்ட்ரி ஆனி கொஞ்சம் நேரத்தில் இந்த கைத்து மேலே ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதுவும் ஒரு இது இருக்குங்க. நாங்கள் போகிறதே ஒரு 6 o'clock போல் அந்த பக்கம் போயிருப்போம். திருப்பி நாங்கள் 9 o'clock வரோம். அப்போ வரைக்கும் அந்த பொண்ணு அந்த கைத்து மேலே தான் நின்றுட்டுருக்கு. ஆனால் போகும்போதே எங்களால் முடிஞ்சது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு எங்களால் முடிஞ்சதையும் பைசா போட்டுட்டு அப்படியே உள்ளே பார்த்து போயிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க வியூ. ஆனால் கூட்டம் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லைங்க. ரொம்ப இல்லை, பரவாயில்லாமல் இருந்துச்சு கூட்டம். 2ஆம் திருவிழாங்கிறனால கூட்டம் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே 10ஆம் திருவிழா தான் நாங்கள் போயிருக்கோம். 10 நாளில் போனதில் தான் ஃபஸ்ட் டைம் 2ஆம் திருவிழாவுக்கு போகிறோம். நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் மாதாவை பார்த்தோம். உள்ளே போக முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வெளியே இருந்தே மாதாவை கும்பிட்டுட்டு அப்புறம் பொருட்காட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. என்ட்ரி ஆகி டிக்கெட்டு 1 personக்கு 30 rupees. அப்புறம் 4 டிக்கெட் எடுத்துகிட்டு 4 பேரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. மெயினாக பாப்பா எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பான்னு பார்த்தா பாப்பா நடலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கையில் மாற்றி வச்சுட்டு இருந்தோங்க. கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க எந்திரிச்சா. வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு ராட்டினமாக தான் ஆடணுமே அப்படின்ட்டு எனக்கு செட் ஆகாதுங்க. எனக்கு தலை சுற்றும். அது நமக்கு அப்புறம் கார் வேறு ஓட்ட வேண்டியிருக்கு. அது நமக்கு செட் ஆகாது. அதனால் பவித்ரா மட்டும் ஒரு ராட்டினம் ஏற்றி விட்டாங்க. அவளும் ஃப்ரெண்டும் போனாங்க. அந்த கப்பு மாதிரி இருக்கிற ராட்டினம்
அவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் டெல்லி அப்பளம் தானங்க ஃபேமஸ்ஸு திருவிழானாலே. அப்புறம் டெல்லி அப்பளமும் காலிஃப்ளவர் வாங்கிட்டு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி அப்புறம் வெளியே வந்து பாப்பாவுக்கு அந்த லைட் ஒன்று வாங்கி கொடுத்து தலையில் வச்சுட்டு, அப்புறம் அந்த ஃபோனையும் வாங்கி கழுத்தில் போட்டு வந்ததுக்கு அவளுக்கு எதாவது வாங்கியாச்சு. அப்புறம் பைத்தியம் எதுவும் வேணான்ட்டா. அவளுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணனால பாப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமை பார்த்து கிளம்பிட்டோங்க. அந்த ஃப்ரெண்டையும் அவங்க இதில் ட்ராப் பண்ணிட்டு, அப்புறம் அங்கே ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வேறு ஒரு 1 மணி நேரம் உள்ளே போனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்த அப்புறம் ரூமுக்கு போயிட்டோங்க.